ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். குயிக்காகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வெண்டைக்காவை நல்லா அலசி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆயிலையே வெண்டைக்காய் பாயில் ஆகணும். வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி. இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சால்ட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க ஒரு பிசுப்பு வந்துடும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக இப்படி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆனோடனே ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த வெண்டைக்காவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் போட்டிருக்க வெண்டைக்காவுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வாசனை போகுந்தண்ணிக்கு நல்லா பாயில் ஆகட்டும். ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு இறக்குனாலும் இறக்கலாம், இல்லாட்டி இப்படியே இறக்கி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.